ராஜேஸ்வரி, புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய கூட்டணி சார்பில் முறியடிப்பு போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது புதுச்சேரியில் கடந்த மாதம் மின்கட்டண உயர்வு உயர்த்தப்பட்டது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்தன. இந்த நிலையில் புதுச்சேரி அரசால் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் இது முறியடிப்பு போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக புதுச்சேரியில் இன்று காலை முதல் பஸ்ஸுகள் அரசு பஸ்ஸுகள் போலீஸ் பாதுகாப்போடு இயக்கப்பட்டு வருகிறது. பள்ளிகளுக்கு நேற்றே முதலமைச்சர் ரங்கசாமி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து நேற்றைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாது பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடைகள் சிறிய கடை முதல் பெரிய வணிக வளாகங்கள் மூடப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் தற்பொழுது தமிழக பேருந்துகள் ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது. மற்ற பேருந்துகள் புதுச்சேரி எல்லையான கனகச்செட்டிகளும், கோரிமேடு, முள்ளோடை பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக பஸ் இயக்கப்பட்டு அந்த சென்னை மற்றும் கடலூர், விழுப்புரம் போகக்கூடிய மக்களை இந்த பஸ் வழியாக அந்த எல்லை பகுதியில் கொண்டு இறக்கி விடப்படுகிறது. அங்கிருந்து தமிழக பஸ் ஏறி பயணிகள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்தியா கூட்டணி சார்பில் 9:30 மணிகளுக்கு மறியல் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக புதுச்சேரி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி, we have deployed about 500 people in Puducherry region, and all buses, government and private, are plying normally for schools and all 9th class and above, and we have identified 29 bus routes for which escort is being provided, and you can see from the bus stand over here, for every 5-6 buses we are providing escort till the border. So there is no hurdle or any obstacle for free movement of people. We are ensuring that all colleges, high schools, markets are functioning normally. Police deployment is there, so the normal life of a common man is not getting disturbed in any way. Thank you.